ஒரு கேள்வி. நீங்கள் இப்போது வாழும் வாழ்க்கை நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கையா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? மக்களின் கருத்துக்காகவா? பயத்துக்காகவா? அல்லது உங்கள் கனவுக்காகவா? நினைவில் கொள்ளுங்கள், பெரிய மனிதர்கள் பிறப்பதில்லை, உருவாகிறார்கள். அவர்கள் ஒரு முடிவை மட்டும் எடுத்தார்கள். எதுவாக இருந்தாலும் நான் கைவிட மாட்டேன். இந்த வீடியோ உங்களை ஊக்கப்படுத்த மட்டுமல்ல, உங்களை மாற்ற உருவாக்கப்பட்டது. கவனமாக கேளுங்கள், ஏனெனில் இன்று உங்கள் வாழ்க்கை மாறக்கூடும். அமைதியாக இருங்கள், ஏனெனில் காலம் எல்லாவற்றையும் மாற்றும். இன்று உங்களுக்கு எதிராக நிற்பவர்கள் நாளை உங்களுடன் நிற்பார்கள். ஆனால் அது ஒரு நிபந்தனையுடன் தான். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து நகர்ந்தால் மட்டுமே. நிறுத்தாமல், சோர்வடையாமல், தளராமல். சுவாமி விவேகானந்தர் கூறினார், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு இலக்கை அமைக்குங்கள், பின்னர் அதை அடைவதற்கு உங்கள் முழு ஆற்றலையும் அர்ப்பணியுங்கள். ஆனால் வாழ்க்கை அவ்வளவு எளிதல்ல. நீங்கள் முன்னேற முயற்சிக்கும் போது சில சூழ்நிலைகள் உங்களை தடுக்க முயலும். சிலர் உங்களை பார்த்து சிரிப்பார்கள். சில நேரங்களில் உங்கள் சொந்த மனமே உங்களை பலவீனப்படுத்தும். அந்த தருணங்களில்தான் உண்மையான போராட்டம் தொடங்குகிறது. மக்கள் சொல்வார்கள், நேரம் மோசமாக உள்ளது என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நேரம் ஒருபோதும் மோசமாக இருப்பதில்லை. மோசமாக இருப்பது நமது சிந்தனை. நீங்கள் நான் முடியாது என்று நினைத்தால் நிலைமை உண்மையிலேயே மோசமாகிவிடும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால், இந்த உலகில் எந்த சக்தியும் உங்களை தடுக்க முடியாது. தன்னால் எதையும் செய்ய முடியும் என்று நம்பும் மனிதன் உண்மையிலேயே எதையும் செய்து காட்ட முடியும். அதனால் முதலில் உங்களை பலவீனமானவர் என்று நினைப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் சோர்வாக உணரும் பொழுதெல்லாம் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், இதுதான் நான் கனவு கண்ட வாழ்க்கையா? நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று எனக்கு நானே சத்தியம் செய்யவில்லை வா? சில நேரங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது போல தோன்றும். எந்த வழியும் இல்லை என்று மனம் சொல்வது போலிருக்கும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதுவே அற்புதங்கள் பிறக்கும் தருணம். ஒரு மனிதன் மிக ஆழமான இருண்ட இரவில் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவது ஒரே ஒரு காலை கதிர்தான். அதனால் இருள் அதிகமாக இருந்தால் பயப்படாதீர்கள். அது காலை மிகவும் அருகில் இருக்கிறது என்பதற்கான அறிகுறி. இந்த வாழ்க்கை போராட்டங்களால் நிரம்பியுள்ளது. ஆனால் அந்த போராட்டங்களே உங்களை பலமாக்குகின்றன. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நிறுத்தாதீர்கள். இதன் அர்த்தம் நாள் முழுவதும் வேலை செய்யுங்கள் என்பது அல்ல, ஒருபோதும் கைவிடாதீர்கள் என்பதுதான். உங்களால் இனி தாங்க முடியாது என்று தோன்றும் அந்த நொடியில் இன்னும் ஒரு அடி முன்னே போடுங்கள். ஏனெனில் கடைசி நிமிடம் வரை விடாமுயற்சியுடன் நிற்பவரின் பக்கமே வெற்றி வந்து சேரும். மக்கள் உங்களை விமர்சிப்பார்கள், உங்களை தடுக்க முயற்சிப்பார்கள். சில நேரங்களில் உங்களை பலவீனமாக கூட உணர வைப்பார்கள். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகம் எப்போதும் உயர்ந்து நிற்கும் மனிதரைதான் சோதிக்கும். கனி தராத மரத்தின் மீது யாரும் கல் எறிய மாட்டார்கள். அதனால் மக்கள் உங்களை கீழே இழுக்க முயற்சித்தால் நீங்கள் தவறான பாதையில் இல்லை, சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறி அது. அதிலிருந்து தப்பிக்க சிறந்த வழி என்ன தெரியுமா? வாதம் செய்யாதீர்கள், விளக்கம் கொடுக்காதீர்கள், அவர்களின் வார்த்தைகளை புறக்கணியுங்கள். உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் இறுதியில் இன்று உங்களை பார்த்து சிரிப்பவர்களே நாளை உங்களை பார்த்து கைத்தட்டுவார்கள். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு தருணம் வருகிறது. அப்போது அவன் இரண்டு வழிகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். சண்டையிட்டு முன்னேறுவானா அல்லது விட்டுக் கொடுத்து பின்வாங்குவானா? விட்டுக் கொடுப்பவர்கள் அமைதியாக எங்கோ மறைந்து போகிறார்கள். ஆனால் விடாமுயற்சியுடன் நிற்பவர்கள் வரலாறு உருவாக்குகிறார்கள். நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாக ஏதாவது சாதிக்க விரும்பினால் முதலில் உலகத்தை மாற்ற முயற்சிக்காதீர்கள். முதலில் உங்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். நீங்கள் உங்களை அடையாளம் காணும் வரை இந்த உலகம்
உங்களை ஒருபோதும் அடையாளம் காணாது. மக்கள் உங்களை குறைத்து மதிப்பிட்டால் அவர்களுடன் வாதம் செய்ய வேண்டாம். உங்கள் வெற்றியால் பதிலளியுங்கள். உங்களை அவ்வளவு வலுவாக மாற்றுங்கள். உங்களை பார்த்து மக்கள் சொல்ல வேண்டும், இவரால் முடிந்தால் நாமும் முடியும். தனியாக நடப்பதை பயமாக நினைக்காதீர்கள். அதை ஒரு பழக்கமாக மாற்றுங்கள். ஏனெனில் இந்த உலகில் யாரும் என்றென்றும் உங்களுடன் நடக்க மாட்டார்கள். ஆரம்பத்தில் அனைவரும் ஆதரிப்பார்கள். ஆனால் பாதை கடினமாகும்போது பலர் விலகிச் செல்வார்கள். இறுதியில் மீதமிருப்பது நீங்கள், உங்கள் தீர்மானம், உங்கள் இலக்கு. ஆனால் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அதே உலகமே உங்களை வணங்கும். அதனால் இப்போது நீங்கள் சந்திக்கும் போராட்டத்தை ஒரு சுமையாக நினைக்காதீர்கள். அது ஒரு வாய்ப்பு. இந்த போராட்டமே நீங்கள் பிறந்த மனிதராக உங்களை மாற்றும். சுவாமி விவேகானந்தர் கூறினார், பயப்படாதே, பயமே மிகப்பெரிய பிணைப்பு. நீங்கள் பயப்படுகிற வரை நீங்கள் ஒருபோதும் சுதந்திரமாக வாழ முடியாது. ஆகையால் பயத்தை அகற்றுங்கள். உங்கள் முழு ஆற்றலையும் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் முழு நேர்மையுடனும் உண்மையுடனும் ஏதாவது சாதிக்க முயற்சிக்கும் போது முழு பிரபஞ்சமே உங்களுக்கு உதவத் தொடங்குகிறது. எனக்கு நேரமில்லை என்று சொல்வோர் உண்மையில் சாக்குப்போக்கு சொல்கிறார்கள். ஏனெனில் மனிதன் அவனுக்கு முக்கியமான விஷயத்திற்கே நேரம் ஒதுக்குகிறான். அதனால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் மதிப்புடன் பயன்படுத்துங்கள். ஒரு நாள் உலகம் உங்களை நினைவில் வைத்திருக்கும். ஆனால் அவர்கள் உங்களை எப்படி நினைவில் வைப்பார்கள் என்பது உங்கள் கையில்தான் உள்ளது. தனியாக வாழ்ந்து மறைந்த மனிதராகவா, அல்லது ஒருபோதும் கைவிடாத போர் வீரராகவா? ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பை கொண்டு வருகிறது. ஆனால் பெரும்பாலானவர்கள் அதை கவனிக்கவில்லை. அவர்கள் கடந்த காலத்தின் தவறுகளில் சிக்கிக் கொள்கிறார்கள், அல்லது வரவிருக்கும் நாளைய கவலையில் மூழ்குகிறார்கள். கடந்த காலத்தை மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. உங்கள் கையில் இருப்பது இந்த நொடிதான். இந்த நொடியில் சரியாக வாழ்ந்தால் உங்கள் எதிர்காலம் தானாகவே சிறப்பாக மாறும். சுவாமி விவேகானந்தர் கூறினார், பலவீனமான சிந்தனை மிகப்பெரிய குற்றம். ஏனெனில் உங்களுக்குள் பயம் இருக்கும் வரை நீங்கள் எந்த பெரிய செயலும் செய்ய முடியாது. பயம் உங்களை தடுக்கிறது, பலவீனப்படுத்துகிறது, முன்னேற விடாமல் பிடித்துக் கொள்கிறது. அதனால் பயத்திலிருந்து ஓடாதீர்கள், அதை எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் ஓடினால் அது உங்களை தொடர்ந்து பின்தொடரும். ஆனால் நீங்கள் நின்று அதை நேராக எதிர்கொண்டால் அந்த பயம் அங்கேயே முடிந்துவிடும். யாராவது வந்து உங்களை காப்பாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் உங்களுக்கே உதவத் தயாராக இல்லையெனில் இந்த உலகில் யாரும் உங்களை காப்பாற்ற வரமாட்டார்கள். ஏதாவது பெற வேண்டும் என்றால் வலியை தாங்க தெரிந்தவர்களாக வேண்டும். விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க தெரிந்தவர்களாக வேண்டும். இலக்கை அடையும் வரை நிற்காதவர்களாக வேண்டும். பலர் தங்கள் வாழ்க்கையை தங்கள் கனவுகளுக்காக அல்ல, மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதற்காக வாழ்கிறார்கள். மக்கள் என்ன நினைப்பார்கள்? சமூகம் என்ன பேசும்? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் தோல்வியடையும் வரை யாரும் உங்களை கவனிக்க மாட்டார்கள். நீங்கள் வெற்றி பெறும் தருணத்தில் அதே மக்கள் உங்களை பாராட்ட ஆரம்பிப்பார்கள். அதனால் இன்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். மக்களின் சிந்தனைக்கு ஏற்ப வாழ்வீர்களா, அல்லது உங்கள் சொந்த விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வீர்களா? மக்களின் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவர்கள் உங்களை உங்களிடத்திலேயே நிறுத்தி விடுவார்கள். ஆனால் உங்கள் சிந்தனையை வலுவாக வைத்தால் நீங்கள் இருக்க வேண்டிய உயரத்தை அடைவீர்கள். சில நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு எதிராக போகும் போல தோன்றும். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் உணருவீர்கள். ஆனால் அந்த தருணத்தில்தான் உங்கள் உண்மையான சக்தி விழித்தெழுகிறது. நீங்கள் யாரையும் நம்ப முடியாத நேரம் வரும். யாரும் உங்களுடன் நிற்காத தருணமும் வரும். அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிடாதீர்கள். உங்கள் சொந்த பலம், உங்கள் சொந்த நம்பிக்கை. மற்றவர்கள் கைவிடும் புயலிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவது அதுவே. நீங்கள் உண்மையிலேயே ஏதாவது விரும்பினால் இந்த உலகமே உங்களுக்கு உதவத் தொடங்கும். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. உங்கள் கடின உழைப்பில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. சிலர் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள், மற்றவர்கள் அதற்காக உழைக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் கூறினார்,
தங்களுக்கு தாங்களே உதவிக் கொள்பவர்களுக்கு கடவுள் உதவுகிறார். நீங்கள் யோசித்துக் கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது. ஆனால் நீங்கள் முதல் அடி எடுத்து வைத்தால் உலகமே உங்களுடன் நடக்கத் தொடங்கும். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் இரண்டு விஷயங்களால் உருவாகிறது: அவன் தாங்கும் வலி, அவன் அனுபவிக்கும் மகிழ்ச்சி. ஆனால் உண்மை ஒன்று: எதுவும் நிரந்தரம் அல்ல. மகிழ்ச்சியும் நிலைக்காது, துயரமும் நிலைக்காது. நீங்கள் கடினமான காலத்தில் இருந்தால் இதுவும் கடந்து போகும். நீங்கள் வெற்றியின் உச்சியில் இருந்தால் அதை காப்பாற்ற இன்னும் அதிகம் உழைக்க வேண்டும். ஏனெனில் அது கூட என்றென்றும் நீடிக்காது. மக்கள் விதி வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கடினமாக உழைப்பவர்கள்தான் தங்கள் விதியை தாங்களே எழுதுகிறார்கள். நீங்கள் பெரியதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று உண்மையாக முடிவு செய்தால், இந்த உலகில் எந்த சக்தியும் உங்களை நிறுத்த முடியாது. வழியில் சிரமங்கள் வரும். மக்கள் எதிராக பேசுவார்கள். சூழ்நிலைகள் சோதிக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் இலக்கில் கவனம் வைத்திருக்கும் வரை வெற்றி உங்களை தவிர்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கை ஓடும் நதியைப் போன்றது. அது நின்றுவிட்டால் அழுக்கு சேரும். ஆனால் அது தொடர்ந்து பாய்ந்தால் அது சுத்தமாகவும் உயிருடன் இருக்கும். அதனால் நிறுத்தாதீர்கள். மூச்சு இருக்கும் வரை புதியதை கற்றுக்கொள்ளுங்கள். முன்னேறுங்கள், வளருங்கள். ஏனெனில் தேக்கம்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிரி. நீங்கள் தோல்வியை சந்தித்திருந்தால் அது நீங்கள் பலவீனமானவர் என்பதல்ல. அது உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது என்பதுதான். முயற்சி செய்வதை நிறுத்துவதுதான் உண்மையான தோல்வி. நீங்கள் முயற்சி செய்கிற வரை யாராலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஒவ்வொரு பெரிய மனிதரும் ஒரு கட்டத்தில் தோல்வியடைந்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதனால் முன்னேறினர். விட்டுக் கொடுக்காமல் மேலும் கடினமாக உழைத்தனர். உங்கள் தோல்வியை உங்கள் பலமாக மாற்றினால் உங்கள் வெற்றி உறுதி. ஏனெனில் இறுதி வரை போராடுபவருக்கே வெற்றி சொந்தம். இன்று உங்கள் கனவுகளுக்காக உழைக்கவில்லை என்றால் நாளை மற்றவர்களின் கனவுகளுக்காக உழைக்க வேண்டியிருக்கும். அதனால் இன்று முடிவு செய்யுங்கள். நீங்கள் உங்கள் கனவை வாழப்போகிறீர்களா அல்லது மற்றவர்களின் கனவை கட்டப்போகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் நிபந்தனைகளில் வாழாதீர்கள். உங்கள் சொந்த விதிகளில் வாழுங்கள். ஒவ்வொரு தருணத்தையும் மதியுங்கள். ஏனெனில் கடந்த நேரம் ஒருபோதும் திரும்பி வராது. இந்த உலகம் ஒரு உண்மையை மட்டும் மதிக்கிறது: தன்னால் ஏதாவது செய்து காட்டுபவரை. நீங்கள் உங்களை நம்புகிறீர்கள் என்றால் இந்த உலகில் எந்த சக்தியும் உங்களை நிறுத்த முடியாது. அதனால் தொடர்ந்து முன்னேறுங்கள், தொடர்ந்து வளருங்கள். உங்கள் கனவுகளுடன் ஒருபோதும் சமரசம் செய்யாதீர்கள். ஏனெனில் இறுதியில் உங்கள் கடின உழைப்பு, உங்கள் நேர்மை, உங்கள் நம்பிக்கை நீங்கள் இருக்க விரும்புமிடத்திற்கே உங்களை அழைத்து செல்லும். ஒரு நாள் வரும், மக்கள் உங்கள் கதையை கேட்பார்கள். நீங்கள் அனுபவித்த வலியை அல்ல, நீங்கள் விட்டுவிடாத மனதை. அன்று அவர்கள் சொல்வார்கள், அவன் அதிர்ஷ்டசாலி இல்லை, அவன் விடாமுயற்சியாளர். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி பெற்றவர்கள் வித்தியாசமானவர்கள் இல்லை, அவர்கள் நிறுத்தாதவர்கள். அதனால் இன்று ஒரு முடிவு எடுக்குங்கள். பயத்துடன் வாழ்வதை நிறுத்தி கனவுடன் வாழ ஆரம்பியுங்கள். நாளை அல்ல, ஒரு நாள் அல்ல, இப்போதே.